Good evening. Welcome to your InfoSmite. என் வாய்ஸ் கேக்குதா? ஆ கேக்குதுக்கா. குட் ஈவினிங். ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நேத்து என்ன பார்த்திருந்தோம்? ஞாபகம் இருக்கா? நேத்து வந்துட்டு சிஎஸ்எஸ் இந்த இதுல டெக்ஸ்ட், இமேஜ் அதெல்லாம் பார்த்தோம். பேக்ரவுண்ட். ஓகே. ஸோ அதெல்லாமே பார்த்துருந்தோம் அப்படிதானே? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டேபிள் எப்படி ஸ்டைல் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேவா? ஆல்ரெடி வந்து நம்ம டேபிள் வந்து எப்படி இருக்கா வாய்ஸ்? சொல்லுங்க. உங்க வாய்ஸ் இறையுது. வாய்ஸ் இறையுது ஒரு மாதிரி. அப்படியா? ஆ, இப்போ கரெக்டா கேக்குதா? இல்ல இப்பவும் அதே மாதிரி தான் இருக்கு. வெயிட் பண்ணுங்க, நான் செக் பண்றேன். ஆ, இப்போ கேக்குதா கிளியரா? ஹலோ. கேக்குது. கேக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேபிள் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நான் எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன், தெரியுதான்னு சொல்லுங்க. ஆ, ஸ்க்ரீன் பிரசன்ட் ஆகுதா? ஆகுதுக்கா. ஓகே. ஸோ இன்னைக்கான அஜெண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் யூசிங் சிஎஸ்எஸ். அதாவது நம்ம பேசிக்கா ஒரு டேபிள் வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு HTML யூஸ் பண்ணி பார்த்துடணும் அப்படிதானே? ஸோ அந்த டேபிளை வந்து நம்ம எப்படிலாம் ஸ்டைல் பண்ணலாம், லைக் அதோட பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்றது, டெக்ஸ்ட் எல்லாமே அலைன் பண்றது, இந்த மாதிரி டேபிளை வந்து நம்ம எப்படிலாம் வந்து டிசைன் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ லைக் இப்போ ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா ரோக்கு இப்போ ஈவன் ரோக்கெல்லாம் ஒரு கலர் வைக்கிறது, ஆட் ரோக்கெல்லாம் ஒரு கலர் வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். டோட்டலா டேபிள வந்து எப்படி சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேபிள் யூசிங் சிஎஸ்எஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் டேபிள் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், HTML-ல டேபிள் வந்து போடுவோம் அப்படிதானே? ஸோ டேபிள் அப்படின்னா இன்னைக்கு எனக்கு ஒரு டேட்டாஸை ரோ அண்ட் காலமா டிஸ்ப்ளே பண்றது தான் எனக்கு டேபிள். ஸோ டேபிள் டேக் யூஸ் பண்ணி நான் HTML-ல டேபிள் போட்டிருப்பேன் அப்படிதானே? ஸோ அந்த டேபிளை நான் சிஎஸ்எஸ்ல இருக்கக்கூடிய சில ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுல ஓகே. வந்து எல்லா டிசைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்டர் அண்ட் தென் இதுல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்டர். ஸோ பார்டர் அப்படின்னா இப்போ இதான் டேபிள் அப்படின்னா இது சுத்தி வெளியே வருதா? ஸோ அதுதான் எனக்கு வந்து பார்டர். அண்ட் தென் பார்டர் கொலாப்ஸ். பார்டர் கொலாப்ஸ் அப்படின்னா இப்போ டபுள் லைன் வரக்கூடிய அந்த பார்டரை வந்து எனக்கு சிங்கிள் லைனா மாத்தி கொடுக்கறதுக்கு தான் பார்டர் கொலாப்ஸ் யூஸ் பண்ணும். பேடிங், வித், ஹைட், டெக்ஸ்ட் அலைன், கலர், பேக்ரவுண்ட் கலர், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஆ, ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ்எஸோட பார்டர். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இப்போ நம்ம ஹெட்டுக்குள்ள என்ன ஃபர்ஸ்ட் HTML குள்ள டேபிள் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? டேட்டா நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி. ஸோ இப்போ ஸ்டைல் டேப் உள்ள என்ன பண்றாங்க, டேபிள், டேபிள் ஹெட், டேபிள் டேட்டா, இந்த மூணுத்துக்குமே எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆக போகுது. ஸோ பார்டர் அப்படின்றத கொடுத்து நான் என்ன பண்றேன், 1 pixels ஆஃப் சாலிட் பிளாக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்ப என்ன ஆகும், எனக்கு 1 pixelsக்கு பிளாக் கலர்ல எனக்கு பார்டர் ஜென்ரேட் ஆகும். ஏன்னா டேபிள், டேபிள் ஹெட், டேபிள் டேட்டான்னு கொடுத்ததால என்ன ஆகும்னா ஹோல் டேபிள், அது மட்டும் இல்லாம டேபிளோட ஹெட், டேபிள் டேட்டா எல்லாத்துக்குமே எனக்கு என்ன ஆயிருக்கும், உள்ள பார்டர் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். உங்களுக்கு தெரியுதா? உள்ளேயே வந்து குட்டி பாக்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வெளியே பெரிய பாக்ஸ், அந்த மாதிரி இருக்கா? ஸோ இந்த டேட்டா பார்டர் ஜென்ரேட் ஆகுது, டேபிள் ஹோல் டேபிளுக்கும் எனக்கு பார்டர் ஜென்ரேட் ஆயிருக்கு. அதனாலதான் எனக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி டபுள் லைனா தெரியுது. ஓகேவா? ஸோ இது போறதுக்கு நான் என்ன பண்ணணும், சிங்கிள் லைனா எனக்கு வரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் சொல்ற பார்டர் கொலாப்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும். ஸோ பார்டர் கொலாப்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், சிங்கிள் லைன்ல எனக்கு பார்டர் எல்லாமே ஷோ ஆகும். ஓகேவா?
ஸோ டபுள் லைனா இருக்கக்கூடிய அந்த பார்டரை நம்ம கலர் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு பார்டரா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஆல்ரெடி And சொல்லிருக்கீங்களே. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, ஸோ அதே தான் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேடிங். ஸோ பேடிங் அப்படின்றது என்னன்னா, இந்த டேபிளோட இந்த பார்டர் இருக்கா, ஸோ இந்த பார்டருக்கும் கீழே இருக்கக்கூடிய இந்த கன்டென்ட் இருக்கா, ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் கூடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் எனக்கு வந்து பேடிங். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ரைட்டு அதுக்கப்புறம் வந்து டாப் பாட்டம், ஸோ 4 இடத்துலயுமே இருக்கக்கூடிய இந்த ஸ்பேசிங்க தான் எனக்கு பேடிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், இது யூஸ்வலா நம்ம போன ஸ்லைட்ல பார்த்தா அதே ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ டேபிள் டேட்டாக்கும் டேபிள் ஹெட்டுக்கும் டேபிள் டேட்டாக்கும் இந்த ரெண்டுக்கும் நான் என்ன பண்ணிருக்கேன், பேடிங் 10 பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதனால எனக்கு என்ன வந்து ஹெட் அண்ட் டேபிள் டேட்டானா இவங்க எல்லாருமே. ஓகேவா? ஸோ இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துக்குமே இன்னைக்கு நான் இப்போ பார்டரை ஒட்டி இல்லாம எனக்கு கொஞ்சம் உள்ள தள்ளி வந்துருக்கு, தெரியுதா? ஸோ டாப்ல கீழே ரைட் அண்ட் லெஃப்ட்ல எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்திருக்கா, ஸோ இந்த ஸ்பேஸ் ஜென்ரேட் ஆனது இந்த பேடிங் வச்சுதான் எனக்கு ஜென்ரேட். ஓகேவா? ஸோ ஈவன் அண்ட் ஆட் செல்ஸ் டிசைனிங். ஸோ நமக்கே தெரியும், ஸோ ஆட் நம்பர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், 1 3 5 இந்த மாதிரி போறது ஆட் நம்பர் இருக்குதானே. ஸோ ஈவன் அப்படின்னா 2 4 6 இப்படி போறது எல்லாமே நமக்கு ஈவன். ஸோ இப்போ இந்த ஆட் அண்ட் ஈவன் செல்லோட ஸ்டைலிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ என்னோட டேபிள் ஹெட் அது தனியா இருக்கும் அப்படிதானே. ஸோ உள்ள இருக்கக்கூடிய டேட்டா, ஸோ அதுல இருந்து என்ன பண்ணா அது ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த மாதிரி தேர்டு ஃபோர்த் இந்த மாதிரி ஆர்டரா எடுக்கும். ஸோ எடுக்கிறப்போ இப்போ நான் இந்த ஈவன் அண்ட் ஆட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஆட் ரோஸ்க்கு எல்லாமே நான் தனி கலரும், ஈவன் ரோஸ்க்கு எல்லாமே தனி கலர், அந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கால் குரூப் பார்த்தோம் தெரியுமா? ஸோ கால் அண்ட் கால் குரூப்ல எனக்கு என்னாச்சு, ஸோ ஒரு செட் ஆஃப் காலம்க்கு தனி கலரும் அடுத்த காலம்க்கு தனி கலர் அந்த மாதிரி அப்ளை பண்ணலாம்னு பார்த்தோம். ஸோ இதே மாதிரி எனக்கு ரோ தனித்தனியா கலர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா தென் நான் இந்த ஈவன் அண்ட் ஆட் செல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா நம்மளோட பேஜ் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவா காட்டுறதுக்கு. ஓகேவா? ஈவன் அண்ட் ஆட். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு டேபிள் இருக்கும், ஸோ பாடி டேக் வந்து இதுல காட்டலாம். ஓகே, ஸோ ஸ்டைலுக்குள்ள நான் உங்களுக்கு ஸ்டைல நான் என்ன பண்ணிருக்கேன், டேபிள் ஹெட் டேபிள் டேட்டா பார்டர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இது சிங்கிள் லைன்ல எனக்கு பார்டர் ஜென்ரேட் ஆயிடும். அண்ட் தென் பேடிங் கொடுத்துருக்கேன், ஸோ எல்லாமே கொஞ்சம் உள்ள தள்ளி எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. இதுக்கப்புறமா டேபிள் ஸ்லாஷ் ரைட்டர் டிஆர், அதாவது நான் டேபிள அழுத்தி பண்ண போறேன். ஓகேவா? ஸோ டேபிள் ரோக்கு தானே நான் பண்ண போறேன். ஸோ இப்போ டேபிள் ரோ கோலன் என்த் சைல்ட், அதாவது என்னன்னா இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய இந்த உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே அதோட சைல்டு தான். ஓகேவா? ஸோ அதனால என்த் சைல்டு நான் பிராக்கெட் குள்ள என்ன கொடுத்தேன், ஈவன்னு கொடுத்துருக்கேன். அப்ப இப்ப இதுல ஈவன்னா எனக்கு எது வரும், ஸோ இது வந்து 1 2 3 4 கரெக்டா? ஸோ அப்ப எனக்கு ஈவன் அப்படின்னா இதுவும் தானே எனக்கு ஈவனா வரப்போகுது. ஸோ அப்ப அது தனியா ஒரு கலர் கொடுத்துருக்கேன், அந்த கலர் இதுக்கு அப்ளை ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன், அதே சின்டாக்ஸ் தான். ஸோ டிஆர் கோலன் என்த் சைல்ட் ஆஃப் ஆடுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆட்னா எனக்கு என்ன ஆகும், இதுல இருக்கக்கூடிய ஆட் காலம்ஸ் எல்லாமே எனக்கு என்ன ஆகும், இந்த கலர் வந்து எனக்கு அப்ளை ஆகிருக்கு. ஓகேவா? அண்ட் இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா இந்த டேபிள் ஹெட்டுக்கு மட்டும் நான் தனி கலர் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், டிஹெச் அப்படின்றத கொடுத்துட்டு கலர் ஒயிட்னா எனக்கு என்ன ஆகும், டெக்ஸ்டோட கலர் எனக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ஒயிட் கலர்ல டெக்ஸ்டோட கலர் பேக்ரவுண்ட் கலர். ஸோ பேக்ரவுண்ட் கலர் நான் கிரே கொடுத்ததால கிரேயா வந்துடும். அண்ட் ஆல்சோ இந்த டேபிள் அல்டர் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா இதுல இருந்து, அதாவது இந்த டிஆர்ல இருந்து ஃபுல்லா கொடுத்தாலே ரன் ஆகுது. ஓகேவா? டேபிள் அல்டர் இதை யூஸ் பண்ண அப்படின்னா ரன் ஆகல, நான் பண்ணி பார்த்தப்போ அது என்ன ப்ராப்ளம்னு தெரியல. பட் ஆனா நம்ம இதுல இருந்து கொடுத்தாலே அது ரன் ஆகும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் டேபிளோட பேக்ரவுண்ட் கலர். ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலர் பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தனியாக ஒரு காலம்க்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து தனித்தனியா செப்பரேட்டா இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஈவன் அண்ட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி ரோஸ்க்குமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்றதுக்கு எல்லாமே நமக்கு யூஸ் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டி நேம் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்,
பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லாத்துக்குமே அப்ளை பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பார்த்தோம் இல்லையா? அதேதான் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன்? ரோக்கோ இல்ல டேபிள்க்கோ இது வந்து கலர் வந்து அப்ளை பண்றேன். அதுதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆ அண்ட் தென் விட்த் அண்ட் ஹைட். ஸோ விட்த் அண்ட் ஹைட் பொறுத்தவரை விட்த் அப்படின்றது எனக்கு என்னது இங்க இருந்து இப்படி இந்த சைடுல உள்ளது எனக்கு விட்த். ஹைட்ல மேல இருந்து கீழே வர உள்ளது ஹைட். இதுதானே? இந்த இதே மாதிரி பார்டர் கலர் சூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ விட்த் வந்து 50% கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டேபிள் வந்து எனக்கு என்ன ஆகும்? இந்த விட்த் வந்து எனக்கு நார்மலா இல்லாம 50% அதிகமா வந்துருக்கு. அண்ட் தென் ஹைட். ஸோ ஹைட் 50 பிக்சல்ஸ் கொடுத்ததால மேல இருந்து கீழே வர எனக்கு 50 பிக்சல்ஸ் வரை இருக்கு. அண்ட் தென் ஆக்சுவலா இதுல உள்ள அவுட்புட் இதோட இந்த கோடுக்கான அவுட்புட் எடுத்தோம்னா நமக்கு இந்த கலர் எதுவுமே டிஸ்ப்ளே ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த கலர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்லைட் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதோட அவுட்புட் பொறுத்தவரை கலர் எதுவுமே இருக்காது. நார்மலா வித் ஹைட் அப்புறம் ஒரு பார்டர் மட்டும் இருந்தா வருது. ஓகேவா? ஆ புரியுதா? புரியுது புரியுது. ஸோ இப்போ இதுல பாருங்க நான் என்ன பண்ணிருக்கேன்? டேபிள் ஸ்டைல். ஸோ இப்படி இருந்ததுன்னா நான் அது என்ன சிஎஸ்எஸ்ன்னு சொன்னேன்? இது வந்துட்டு இன்டர்னல் இன்டர்னல் தான் இது இல்லையா? இது இன்டர்னல் ஓ சாரி சாரி சாரி, இது வந்து இன்லைன். ஓகே ஓகே. ஸோ ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன் ஸ்டைல் டேக்குக்குள்ள நான் எழுதல. நான் டேபிள் அதாவது HTML டேக் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டேக்குக்குள்ளேயே நான் ஸ்டைல் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு பேக்ரவுண்ட் கலர் என்ன பண்ணிட்டேன் ஆட்கான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலர் எனக்கு என்ன ஆகும்னா டேபிள் ஹெட்ல இருந்து ஃபுல் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அப்ளை ஆயிருக்கும். ஓகேவா? நான் அதுக்கு கீழே நான் என்ன பண்ணிருக்கேன் ஹெட்ல ஸ்டைல் ஈக்குவல் டு பேக்ரவுண்ட் கலர் எல்லோன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டி ஹெட்டுக்கு நான் தனி பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணதாலும் என்ன இருக்கு எனக்கு அதோட ஹெட்டிங் மட்டும் எல்லோ கலர்ல இருக்கு. புரியுதா? புரியுது புரியுது புரியுது. அண்ட் தென் டெக்ஸ்ட் அலைன். ஸோ இந்த டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் பொறுத்தவரை என்ன அப்படின்னா எனக்கு ஒண்ணு வந்து இந்த டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதுல வந்து ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் அண்ட் வெர்டிக்கல் அலைன்மெண்ட் ரெண்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்னா என்னன்னா இங்க இருந்து லெஃப்ட் அலைனா இருக்கணுமா ரைட் அலைனா இருக்கணுமா இல்ல சென்டரா இருக்கணுமா அதை டிசைட் பண்றது வந்து எனக்கு என்னன்னா ஹரிசாண்டல் அலைன்மெண்ட். ஓகேவா? ஆ ஸோ இது வந்து நம்ம ஸ்டைல் பண்றதுக்கு இந்த டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்மே நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா இன்லைன் சிஎஸ்எஸும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்டர்னலும் யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்டர்னலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணாலும் என்ன பண்ணிக்கலாம் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த லெஃப்ட் ரைட் அண்ட் தென் சென்டர் அலைன் இந்த மூணு தான் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு வந்து ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் கீழே வரும். ஸோ அதே தான் இதுலயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்னா லெஃப்ட் ரைட் சென்டர் இந்த மூணுமே எடுத்துருது. ஓகேவா? அதாவது இந்த டிஹெச் அண்ட் டிடி இந்த டேகுக்குள்ள நான் என்ன கண்டென்ட் எல்லாம் கொடுக்குறேனோ அந்த கண்டென்ட்டுக்கு எல்லாமே என்ன ஆகும் எனக்கு இந்த டெக்ஸ்ட் அலைன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வந்து எனக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ டிஃபால்ட் பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே வந்து லெஃப்ட் டிஃபால்ட்டா வந்து டிஎஸ்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு சென்டர் லைன் ஆகிருக்கும். அண்ட் டிடி அதாவது உள்ள இருக்கக்கூடிய டேபிள் டேட்டாக்குள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இருக்குல்ல ஸோ அது எல்லாமே எனக்கு வந்து லெஃப்ட் அலைன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த அலைன்மெண்ட்டை நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஓகே. ஸோ ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிஹெச்னா எனக்கு வந்து டேபிள் ஆர்டர் ரைட்டா? இந்த டேபிள் ஹெட்டுக்கு நான் என்ன பண்ணிக்கேன்னா டெக்ஸ்ட் அலைன் கொடுத்து லெஃப்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால நான் இதுக்கு எனக்கு லெஃப்ட் சைட்ல எனக்கு அலைன் ஆயிருக்கு. தெரியுதா? ஸோ சென்டர்ல இல்லாம கொஞ்சம் லெஃப்ட் சைட் தள்ளி வந்திருக்கா? ஸோ லெஃப்ட் அலைன் ஆகி இருக்கு. அண்ட் தென் டிடி ஸோ டேபிள் டேட்டா. ஸோ இதோட டெக்ஸ்ட் அலைன் நான் என்ன கொடுத்துருக்கேன் ரைட்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகுது இது எல்லாமே எனக்கு ரைட் சைட் பார்க்க அலைன் ஆகிருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து நமக்கு டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். அண்ட் தென் வெர்டிக்கல் அலைன்மெண்ட். ஸோ வெர்டிக்கல் அலைன்மெண்ட்னா எனக்கு என்னன்னா டாப் டாப் மிடில் அண்ட் பாட்டம். ஸோ இந்த மூணா வர்றதுதான் எனக்கு என்ன அப்படின்னா வெர்டிக்கல் அலைன்மெண்ட். அதாவது என்னோட கண்டென்ட் வந்து இப்போ இதுல பாருங்களேன் இப்போ நம்ம ஹரிசாண்டல்லாம் எப்படி பார்த்தோம் இப்படி மட்டும்தான் நம்ம பார்க்கலாம் லெஃப்டா சென்டரா இல்ல ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெர்டிக்கல் அலைன்மெண்ட் பொறுத்தவரை மேல வரணுமா மிடில்ல வரணுமா இல்ல கீழே ஒட்டி வரணுமா ஸோ அதை சொல்றது இல்ல வெர்டிக்கல் அலைன்மெண்ட். ஸோ அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து என்ன ஆயிருக்கும்னா டேபிள் ஹெட்டும் சரி டேபிள் டேட்டாவும் சரி டிஃபால்ட்டா எனக்கு வந்து மிடில்ல அலைன் ஆயிருக்கும். அதாவது கரெக்டா சென்டரா இருக்கும். ஓகேவா? இப்போ மேல இருந்து பாக்குறப்போ கரெக்டா சென்டரா அது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்
வெர்டிக்கல் அலைன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அலைன்மெண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ இதுக்கும் வந்து எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி டேபிள் ஹெட் எடுத்திருக்கேன். டேபிள் ஹெட் எடுத்துட்டு நான் என்ன பண்ணிருக்கேன், டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட்னு கொடுத்துருக்கேன். அப்ப இது என்ன ஆகும், இப்படி நார்மலா டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட்னு கொடுக்கறது எனக்கு ஹரிசாண்டல் அலைன்மெண்ட். ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைட் பார்க்க அலைன் ஆயிருக்கு. வெர்டிக்கல் அலைன் கொடுத்தாதான் எனக்கு மேல இப்படி இந்த சைட் பார்க்க அப்படி ஆகும். ஸோ வெர்டிக்கல் அலைன் நான் என்ன கொடுத்துருக்கேன், டாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். டாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். அப்ப என்ன ஆகுது எனக்கு, இப்படி சென்டர்ல இல்லாம இந்த காலம் ஹெட்ன்றது மேல ஒட்டி இருக்கா. சோ ஆ இதுதான் வந்து இந்த வெர்டிக்கல் அலைன்மெண்ட். ஓகேவா? ஸோ தென் டிடி டிடி அப்படின்ற டேபிள் டேட்டா இது உள்ளது ஃபுல்லாவே எனக்கு கவர் ஆகும். ஸோ இதோட டெக்ஸ்ட் அலைன் ரைட்னு கொடுத்தா இது வந்து எனக்கு ஹரிசாண்டல் அலைன்மெண்ட். ஸோ ரைட் சைட் பார்க்க எனக்கு அலைன் ஆயிருக்கு. அண்ட் தென் வெர்டிக்கல் அலைன். ஸோ வெர்டிக்கல் அலைன் நான் என்ன கொடுத்துருக்கேன், பாட்டம்னு கொடுத்துருக்கேன். அதனால என்ன ஆகுது, எனக்கு இது கீழே ஒட்டி இருக்கா. ஸோ மேல வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கு, கீழே ஒட்டி இருக்கா. ஸோ இதுதான் வந்து வெர்டிக்கல் அலைன்மெண்ட். ஓகேவா? ஸோ ஆ டிஃபால்ட்டா வெர்டிக்கல் அலைன்மெண்ட் எல்லாமே எனக்கு மிடில்ல, அதாவது இந்த சென்டர்ல இப்படி இருந்திருக்கும். நான் பாட்டம் கொடுத்ததால கீழே பக்கம் வந்துருக்கு. டாப் கொடுத்தா இந்த கொஞ்சம் மேல ஒட்டி வந்துருக்கும். ஓகேவா? ஆ ரெண்டு டெக்ஸ்ட் கலர் அண்ட் ஃபாண்ட் ஸ்டைல். ஸோ டெக்ஸ்ட் கலர் மாத்தணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி என்ன பண்ணுவோம், கலர் அப்படின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம மாத்துவோம் அப்படிதானே. ஸோ ஆமா. கலர் கொடுத்து நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோமோ அது வந்து எனக்கு என்ன ஆகும், அந்த டெக்ஸ்டோட கலர் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இங்க டிஹெச். ஸோ டிஹெச் ஃபுல்லா, அதாவது டேபிள் ஹெட்டை நான் ஸ்டைல் பண்ண போறேன். ஸோ இது செலக்டாருக்குள்ள நான் கர்லி கேஸ் யூஸ் பண்ணி அதுக்குள்ள நான் ஸ்டைல் எழுதுறேன். ஸோ டெக்ஸ்ட் அலைன், வெர்டிக்கல் அலைன் இது நம்ம பார்த்தது. அண்ட் ஃபாண்ட் ஸ்டைல். ஸோ ஃபாண்ட் ஸ்டைல் அப்படின்றது என்னன்னா, என்னோட ஃபாண்ட் ஃபேமிலியே சொல்றதுதான் ஃபாண்ட் ஸ்டைல். ஓகேவா? இப்போ நம்ம வேர்ட்ல எல்லாம் பார்த்திருக்கோம் தெரியுமா, ம் கேலிப்ரி, ஏரியல், டைம்ஸ் நியூ ரோமன், நைஜீரியன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபாண்ட் ஃபேமிலிஸ் இருக்கும்ல. இந்த ம் ஃபாண்ட் ஃபேமிலிஸ் தான் இங்க வந்து ஃபாண்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஆ ஃபாண்ட் ஃபேமிலி, நீங்க வந்து இந்த ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு கொடுத்து இந்த கோலன் கொடுத்தாலே டிஃபால்ட்டாவே என்ன பண்ணுவோம், இருக்கிற எல்லா ஃபாண்ட் ஃபேமிலியும் விஷுவல் ஸ்டுடியோலையும் நமக்கு ஷோ ஆகும். ஸோ ஷோ ஆகுறப்ப நமக்கு என்ன பண்ணிக்கலாம், நமக்கு என்ன ஃபேமிலி வேணும், இது வந்து சான்ஸ் செரிஃப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிட்டு இன் ஃபாண்ட் ஃபேமிலி நான் இது வந்து இந்த டேபிள் ஹெட்டுக்கு அப்ளை ஆயிடும். அண்ட் நான் கலர் கொடுத்து நான் என்ன கொடுத்துருக்கேன், ரெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். அப்ப இந்த டெக்ஸ்டோட கலர் எனக்கு என்ன ஆயிருக்கு, ரெட் கலர்ல வந்துருக்கு. ஓகேவா? அதே ம் மாதிரி நான் டேபிள் டேட்டாக்கும் பண்ண போறேன். ஸோ டேபிள் டேட்டாக்கும் எப்பவும் போல டெக்ஸ்ட் அலைன் கொடுத்தாச்சு, வெர்டிக்கல் அலைன் கொடுத்தாச்சு. அண்ட் தென் ஃபாண்ட் ஃபேமிலி இது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கேலிப்ரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேலிப்ரி யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு ஃபாண்ட் ஸ்டைலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. So இது ஆமா. வேற ஃபாண்ட் ஃபேமிலி, இது வேற ஃபாண்ட் ஃபேமிலி. அதுக்கப்புறமா கலர் கொடுத்து நம்ம இப்போ ஒரு பர்பிள் மாதிரி சூஸ் பண்ணிருக்கோம். அதாவது அந்த கலர் வந்து இந்த பேக்ரவுண்ட் கலரோட கொஞ்சம் மிக்ஸ் ஆனதால இப்படி இருக்கு. ஓகேவா? ஆ தெரியுதா பர்பிள் கலர்? தெரியுது தெரியுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டெக்ஸ்டோட கலர் மாற்றணும், நம்ம கலர் அப்படின்றது யூஸ் பண்றோம். ஃபாண்டோட ஸ்டைல் மாற்றணும், ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ணி மாற்றணும். ஆ அண்ட் தென் ஃபாண்ட் ஸ்டைல்ல நமக்கு போல்ட், இட்டாலிக் அந்த மாதிரியும் நம்ம பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபாண்டோட ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆ புரிஞ்சுதா? புரிஞ்சுதா. நம்ம விஷயம் போகணும். ம் இது நம்ம ஆல்ரெடி இந்த HTML போட்டு பார்த்தது தானே எல்லாமே. ஆமா. இதுல வந்து நம்ம நியூவா பாக்குறது அப்படின்னா இந்த ஒரு ஈவன் இந்த ஆர்ட் ஸ்டைல் பார்த்தோம்ல, ஆமா அந்த ரோக்கு கலர் பண்றது. ஆமா ஆமா ஆமா. ம், அது பார்க்கணும். அந்த ஆல்டர். ஆ ம் ஓகே, இப்போ நான் இதுல வந்து நியூவா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் நம்ம இதுல வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆ ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள் ஸ்டார்ட் பண்றப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், டேபிள் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணணும் அப்படிதானே? ஸோ இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன், ம் டேபிளோட ஹெட். டேபிள் ஹெட். ஸோ டேபிள் ஹெட்டுக்குள்ள டிஹெச் கொடுத்துட்டு இதுல வந்து நம்ம ஏதாவது வாங்கிக்கலாமா? ஸோ அடுத்த ஒரு டிஹெச் கொடுக்குறேன். இல்ல நேம் வாங்குறேன். ஸோ நம்ம என்ன பண்ணிடணும், ஒன்ஸ் ஹெட் முடிச்சிட்டோம் அப்படின்னா டி ஹெட்டை விட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டி பாடி ஓபன் பண்ணணும்னு சொன்னோமா? ஸோ டி ஆ பாடி ஸ்ட்ரக் ஆகுதோ என்னோட பேஜ் உங்களுக்கு? ஆமா லைட்டா கிளாரிட்டி காமிச்சு ஸ்டக் ஆகலண்ணா. கிளாரிட்டி கம்மியாயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா. வெயிட் பண்ணுங்க, லைன்லயே இருங்க. ஆ ப்ரெசென்ட் ஆகுதா ஸ்க்ரீன்? ஆ ஆகுதுக்கா. இப்போ கிளியரா தெரியுதா? ம் தெரியுது. ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ரோ கிரியேட் பண்ணிக்கலாமா? ஸோ டேபிள் ஆ ரோக்குள்ள நான் டேபிள் டேட்டா கொடுக்கணும். ஸோ டேபிள் டேட்டால ஃபர்ஸ்ட் 1 கொடுக்குறேன். அடுத்த டேபிள் டேட்டால நான் நேம் கொடுக்குறேன். அடுத்த டேபிள் டேட்டால ஓகே. ஸோ நான் இந்த ரோவே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ம் அவுட்புட் பார்த்துட்டே வருவோமா? வந்துச்சுன்னா சரி, நேம் மட்டும் நம்ம மாத்திக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஆ இப்போ நம்ம ஸ்டைல் எழுதலாமா? ஸோ ஸ்டைல் எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், பாடியை விட்டு வெளியே வந்துடணும். ஸ்டைல் அப்படின்றத கொடுத்துட்டு உள்ள வந்து ஃபர்ஸ்ட் டேபிள் கமா டேபிளோட ஹெட்டு கமா டேபிள் டேட்டா. ஸோ இந்த மூணுத்துக்குமே எனக்கு என்ன வரணும், பார்டர் வேணும். ஸோ பார்டர் நான் என்ன பண்றேன், 1 பிக்சல்ஸ் ஆக்சுவலா 1க்கும் பிக்சல்ஸ்க்கும் இடையில கேப் கிடையாது. ஓகேவா? சாலிட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, எனக்கு இந்த மாதிரி பார்டர் வந்துருச்சு அப்படிதானே? ஸோ நல்லா ம் நோட் பண்ணி பாருங்க, ஒவ்வொரு டேட்டாவுக்கும் பார்டர் இருக்கு, பேருக்கும் பார்டர் இருக்கு. அதனாலதான் எனக்கு இப்படி டபுள் லைனா வருது. ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், பார்டர் பார்டர் கொலாப்ஸ் கொலாப்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன வந்துடும், சிங்கிள் லைன்ல எனக்கு வந்துடும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், பேடிங் பார்த்தோம் அப்படிதானே?
ம். ஸோ பேடிங் பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். ஸோ 10 பிக்சல்ஸ் கொடுத்தா எனக்கு என்ன ஆயிடுச்சு, எல்லாத்துக்குமே கொஞ்சம் இந்த கண்டென்ட்டுக்கும் அந்த மார்ஜினுக்கும் இடையில எனக்கு ஸ்பேஸ் இருக்கா. இப்போ ம். 20 கொடுத்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடும். ஸோ இந்த மாதிரி ஓகேவா. அப்ப விட்த் அண்ட் ஹைட். வித் அண்ட் விட்த் அண்ட் ஹைட் ஹைட். பார்த்தோமா. ஆ. வித் நான் ஒரு 50% கொடுத்தா என்ன ஆயிருக்கு எனக்கு இந்த டேபிளோட வித்து. இந்த ஓவரால் பேஜ்க்கும் என்ன ஆயிருக்கு எனக்கு 50 பிக்சல்ஸ் 50% வித் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகேவா. ஹைட். ஹைட் 50 பிக்சல்ஸ் கொடுத்தா எனக்கு நான் இப்போ மேல இருந்து கீழே வர இருக்கக்கூடிய அந்த ஹைட் வந்து எனக்கு அட்ஜஸ்ட் ஆகும். ரெண்டுத்துக்குமே பிக்சர் ஆகும். பிக்சல். பிக்சல்லே போட்டு விட்டுருங்க. ரொம்ப கிட்டியா இருக்கும். ரொம்ப கம்மியா இருக்கும். 300 பிக்சல், 500 பிக்சல். ஹைட். ஓகே நான் இப்போ வந்து ஒரு 700 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஆ. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், ஹைட்டு வித்து பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து அந்த கலர் பண்றது பார்ப்போமா. ஆ. அந்த nth சைல்டு யூஸ் பண்ணி தனியா அந்த ரோ அண்ட் காலம்க்கு வந்து பார்ப்போம் ஓகேவா. ஆ. அதுக்கப்புறம் நம்ம பேக்ரவுண்ட் கலர் தான் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட nth சைல்டு அதாவது ஈவன் அண்ட் ஆடுக்கு வந்து எனக்கு என்ன பண்ணணும், தனித்தனியா கலர் வரணும் அப்படிதானே. ஸோ அந்த மாதிரி பண்ண போறேன். ஸோ இப்போ டேபிள் ரோ ஓகேவா. ஸோ TR-ஓட nth சைல்டு. ஸோ nth அப்படின்றத கொடுத்துட்டு இந்த கோலன் யூஸ் பண்ணி நான் இது பண்ணும்போதே பாருங்களேன் எனக்கு என்ன வந்துச்சு, ஃபர்ஸ்ட் டாப்ல வந்துச்சா nth சைடுன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ ஈவன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஈவன் கொடுத்துட்டு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்றேன். இப்போ இதோட பேக்ரவுண்ட் கலர் ஓகேவா. ஸோ இப்போ நான் ஒரு பிஸ்கட் கலர் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இது ஒன். ம். ஆக்சுவலா டேபிள் ஹெட்டை வந்து என்ன கலர் ஆகுது, சைல்டா அது கன்சிடர் பண்ணாது ஓகேவா. ஸோ ஆ. எப்பவுமே டேபிள் ஹெட் வந்து சைல்டுக்குள்ள வர மாட்டாங்க. இந்த டேபிள் டேட்டா இல்லாமே தான் இன்னைக்கு என்ன வரும், சைல்டுக்குள்ள வரும். ஸோ அப்படி பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் சைல்டு இது, அப்ப இது ஆடு. ஸோ ரெண்டாவது உள்ளது இது ஈவன். ஸோ தேர்ட் ஆடு, ஃபோர்த் ஈவன். ஸோ இந்த மாதிரியும் இது பார்க்கும் ஓகேவா. ஸோ ஆ. டேபிள் ஹெட்டையும் சேர்த்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட கூடாது. ஸோ ஈவனுக்கு நான் கொடுத்துட்டேன். இதே மாதிரி ஆடு கொடுக்கணும்னா என்ன பண்ணணும், நாட் கோலன் nth சைல்ட் ஆஃப் nth சைல்ட் ஆஃப் அப்படின்றத கொடுத்துட்டு உள்ள ஆட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பேன். கொடுத்துட்டு இதுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் கலர் தெரிய மாட்டேக்கும். ஆடுக்கு மேலேயும் வருது. ஆடுக்கு மேலேயும் வருது. ஸோ இப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேபிள் ஹெட்டுக்குன்னு சொல்லிட்டு நம்ம தனியா கொடுக்கலாம். இப்படி இல்லைன்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம், இன்லைன் சிஎஸ்எஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு போடுறேன். Style is equal to background color. பேக்ரவுண்ட் கலர் ஏதாவது ஒரு கலர் கொடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் எது கொடுக்குமோ அதானே ஃபர்ஸ்ட் வரும். ஃபர்ஸ்ட் நீ கீழே இருக்க தானே கொடுத்தீங்க. அவசியம் இதை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது கொடுத்துட்டு அது இதை எடுக்கணும். கரெக்டா இருக்கும்.
ஆ, ஏதோ இப்படி மிஸ்டேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். nth child or வந்துச்சா? டேபிள் ஹெட். நான் என்ன பண்ணிட்டேன், டி ஹெட் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம்ல. ஸோ அது பதிலா டி ஹெச். ஸோ இதை யூஸ் பண்ணி கொடுக்குறப்போ வந்து புரியுதா என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு? ஆக்சுவலா நான் இப்ப இந்த ஆட் ஆ, சைஸ் யூஸ் பண்றப்போ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, மேலேயும் சேர்த்து எனக்கு கலர் வந்தது அப்படிதானே. ஸோ இது ம், வந்து எனது டேபிள் ஹெட் அப்படிதானே. நான் என்ன ம், பண்ணிருக்கேன், இந்த டி ஹெச்சுக்குள்ளதான் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படிதானே. ஸோ அதனால ஆமா. அந்த டி ஹெச்சை நான் இங்க கால் பண்ணி அந்த செல்ஃபா யூஸ் பண்ணி நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து அப்ளை பண்றப்போ அது இந்த இடத்துல எனக்கு அப்ளை ஆகுது. புரியுதா? புரிஞ்சது, புரிஞ்சது. And வேற என்ன பார்த்தோம், டெக்ஸ்ட் அலைன் பார்த்தோம் அப்படிதானே. ம், டி ஹெட்டுக்குள்ளே கொடுத்தப்போ ஸோ டி ஹெட்டுக்கான டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். அப்ப என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு எல்லாமே லெஃப்ட்ல வந்து அலைன் ஆயிடுச்சா. ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு டிஃபால்ட்டா இதுல இருந்தது சென்டர்ல இருந்தது அப்படிதானே. ஸோ இப்ப ம், எனக்கு என்ன ஆயிடுச்சு, லெஃப்ட் கொடுத்ததால லெஃப்ட்ல அலைன் ஆயிடுச்சு. அண்ட் தென் டேபிள் டேட்டா. ஸோ டேபிள் டேட்டாவுக்கும் நான் இதே மாதிரி என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் அலைன் கொடுத்து இது டேட்டா பொறுத்தவரையில எல்லாமே டிஃபால்ட்டா டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட்ல தான் இருக்கும். ஓகேவா. ஸோ அப்ப ஆ, அந்த இடத்துல நான் வேற ஏதாவது மாத்தி சென்டர் கொடுத்தோன்னே நினைச்சு எல்லாமே சென்டர்ல வந்துச்சா. ம், ஆமா. ஓகே. இதுக்கப்புறம் வெர்டிக்கல் அலைன் பார்த்தோம் அப்படிதானே. ஸோ வெர்டிக்கல் அலைன் நான் என்ன பண்றேன், டாப்ல கொடுக்குறேன். இப்ப பாருங்க டிஃபால்ட்டா இது எப்படி இருக்கு, எனக்கு மிடில்ல இருக்கு அப்படிதானே. ஸோ டாப் கொடுத்துட்டேன்னா மேலே ஏறிச்சா. ம், தெரியுதா ஆமா, டிஃபரன்ஸ் இருக்கா? ஆமா. நார்மலா இப்படி இருக்கு, டாப் கொடுத்தோடனே மேலே போயிடும். அப்படிதான் அதே மாதிரி நான் டேபிள் டேட்டா. இப்போ டேபிள் டேட்டாக்கும் நான் என்ன பண்றேன், வெர்டிக்கல் அலைன் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இதுக்கு பாட்டம் கொடுப்போமா. பாட்டம் கொடுத்தா கீழே வந்துச்சா. ம், ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்துடும். இதுதான் டாப் இது அதுக்கு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் அலைன்மெண்ட். ஓகேவா. ஸோ ஹரிசாண்டல் லைன்மெண்ட்னா இப்படி பார்க்க அலைன் ஆகும், ஒன்று லெஃப்ட் சென்டர்ல ரைட்டு. ஸோ வெர்டிக்கல்னா மேல இருந்து கீழே. ஸோ ஒன்று டாப்ல இருக்கும், இல்ல மிடில்ல இருக்கும், இல்ல கீழே பாட்டம்ல இருக்கும். ஓகேவா. ம், இப்போ எனக்கு இந்த பார்டர் திக்கா வேணும்னு வச்சுக்கோங்களேன். இங்க 1 பிக்சல்ஸ்க்கு பதிலா நான் 2, 3 இந்த மாதிரி சைஸ் இன்க்ரீஸ் பண்ண பண்ண எனக்கு என்ன ஆகும்னா அதோட திக்னஸ் வந்து என்ன ஆகும், பார்டரோட சைஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஓகேவா. வேற என்ன பார்த்தோம், ஆட் ஈவன் பார்த்தாச்சு. அவ்வளவுதான். ஃபாண்ட் இஸ் ஃபேமிலி பார்த்தோம்ல. ம், ஆமா, ஆமா. ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்றத போட்டு நான் என்ன பண்றேன், ஃபாண்ட் ஃபேமிலின்னு கொடுத்தோன்னே இங்க நிறைய ஃபேமிலி வந்தா இதுல இருந்து நமக்கு ஏதாவது ஒரு ஃபேமிலி நம்ம எதை சூஸ் பண்றோமோ அந்த ஃபேமிலி வந்து இங்க அப்ளை ஆயிருக்கு. ஓகேவா. இதுக்கு ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி கொடுத்தோம்னா ஃபாண்ட் ஃபேமிலி மாறிடுச்சா. ஆ, இதுதான் யூஸ் பண்றது. இதுக்கப்புறமா நான் கலர் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா கலர் அப்படிங்கிறது எனக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த டெக்ஸ்டோட கலர் மாத்துறதுக்கு. பிரவுன். ப்ரௌன் நார்மல் ஷேட்ல மாத்தி. இந்த வந்துச்சா. ம், இல்ல வேற ஏதாவது கலர் கொடுத்தோம்னா அந்த கலர்ல எல்லோ கலர் கொடுங்க. பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓகே. இங்கேயே நம்ம எல்லோன்னு டைப் பண்ணிடலாம், நம்ம தேடுறதுக்கு பதிலா. எல்லோ. வந்துச்சா எல்லோ. ம், இதே மாதிரி இதுக்கும் நம்ம ஒரு கலர் வச்சு பார்ப்போம். வந்துச்சா ரெட் கலர். ம்,
வேற இதுவரையும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். எல்லாமே போட்டு பார்த்துக்கோங்களே. ஆமா, இவ்வளவுதான் பார்த்தோம். ரீசன் ஆர்டர் ஓகே. ஏதாவது டவுட் இருக்கா இதுல? இல்லை, கிளியர், பக்கா. நமக்கு இன்னும் டைம் இருக்கு. 8:40 தான் ஆகுது. கையில லேப் வச்சிருக்கீங்க. லேப்ல தான் அட்டன் பண்ணிட்டே இருக்கேன். அப்போ நீங்க இப்ப ட்ரை பண்ணி பாக்குறீங்கன்னா நமக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. இப்பவே பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை மிச்சம். ஓகே. ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஆ ஓகே. HTML project. Right.
அக்கா கொஞ்சம் இதை ஆன் பண்ணி வைக்கிறீங்களா அந்த கோடு மட்டும். ஓகே பண்ணுங்க. ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் தெரியுதா? ஸ்க்ரீன் பிரசன்ட் ஆகுதா? ப்ரெசென்ட் ஆகுது, ஆனா லைட்டா ஏதோ பிரேக் ஆன மாதிரி இருக்கு ஃபோட்டோ அந்த வீடியோ இது. அப்படியா? ஆ. இப்ப கிளியரா தெரியுது. இப்ப கிளியரா தெரியுதா? ஆ. லைட்டா மேல ஏத்திச்சிங்களா அத? ஆ. இன்னும் கொஞ்சம். மேல போணுமா? ஆ, ஃபர்ஸ்ட்டுக்கு போணும். அங்க சின்ன டவுட் இருக்கு. ஓகே. ஓகே.
பண்ணி முடிச்சிட்டீங்களா? பண்ணிட்டு இருக்கேன். ஆ. எவ்ளோ தூரம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? ஸ்டைல்ல வந்துட்டு 2வது Nth சைல்டு இருக்குல்ல அது பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இல்லக்கா, இல்ல. டவுட் இல்ல. ஓகே. ஸோ இன்னைக்கு செஷன் அவ்வளோதான். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் செஷன்ல கேளுங்க. ஓகேவா? ஓகே. கொஞ்சம் இந்த கோட மட்டும் கீழ திருப்பி காமிப்பீங்களா? இந்த பேக்கேஜ். ஓகே. ஆல்ரைட். ஆல்ரைட். தேங்க் ஓகே. யூ. தேங்க் யூக்கா.